போக வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? இதில் வந்து பின்னணியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பலவிதமான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இந்த தொகுதியின் மக்களும் இந்த கழகத்தின் உடன்பிறப்புகளும் உண்மையான ஒரு உணர்வோடு இந்த வெற்றியை எனக்கு தந்தாங்க. நான் ஆர்வமோடு என் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற உள் உணர்வோடு நான் இந்த பணியை தொடங்க ஆர்வமாக நான் பதவி ஏற்க சென்ற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவுகள் ஏற்பட்டது. நீங்கள் எல்லாம் அறிந்தது. எங்களை அழைத்து பொதுச் செயலாளர் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் பாண்டிச்சேரியில் சென்று சிறிது காலம் பொறுங்கள், நாங்கள் வந்து அதற்குண்டான நல்ல ஒரு தீர்வை எடுத்து சொல்றோம்னு கேட்டாங்க. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக எங்களிடம் எந்த ஒரு கருத்தும் கேட்கவில்லை. எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு கட்சியும் ஒரு முழுமையான ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத பட்சத்தில் இதை எவ்வாறு செய்யலாம், என்ன உங்களுடைய மன சொல்லுங்கள் என்று எங்களிடம் எந்த விதமான கருத்துக்களையும் கேட்கவில்லை. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் பொதுச் செயலாளர் சொன்ன இடத்தில் நாங்களும் அமைதியாக காத்திருந்தோம். அங்கு வந்தார்கள். 3 நாட்கள் கழித்து அங்கு வந்தபோது பொதுச் செயலாளர் வந்தார். அங்கும் அப்படியே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அமர வைத்து திமுக கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைக்கப் போவதாக சொன்னார். எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சி. எப்படி திமுக ஆட்சியோடு, இது திமுகவை அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் தலைவர் இப்படி முடிவெடுத்திருப்பது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதுவும் எனக்கு குறிப்பாக பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எங்களிடம் ஒரு கருத்தும் அங்கும் கருத்துக்கள் கேட்கப்படவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதற்கு உங்களுக்கு சம்மதமா என்று கூட எங்களிடம் கேட்கவில்லை. இதை எப்படி நாங்கள் வெளிப்படுத்துவது என்று எல்லோரிடமும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கு இருந்த அனைவரிடமும் இந்த குமரல் எழுந்து கொண்டிருந்தது. சரி, பொதுச் செயலாளர் சொல்கிறாரே என்பதற்காக நாங்களும் அதை தாண்டி கொண்டு அதை கடக்க முயற்சித்துக் கொண்டிருந்த போது மறுபடியும் எங்களை அழைத்தார். அவருடைய இல்லத்திற்கு அழைத்து மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து, இப்போது திமுக அரசு திருமாவளவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை. எனவே நீங்கள் அனைவரும் போய் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுங்கள் என்று கூறினார். நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தபோது வேலுமணி அண்ணா அவர்கள், CV சண்முகம் அண்ணா அவர்கள், விஜயபாஸ்கர் அண்ணா அவர்கள் அனைவரும் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். கடந்த 8 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு வெற்றியும் காணவில்லை. அம்மா கொடுத்து சென்ற வெற்றியை தவிர நமக்கு எந்த ஒரு வெற்றியும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் 8 ஆண்டு காலமாக இந்த திமுகவோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஏன், நான் போராடியதே உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்த பொழுது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்பது நீங்கள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மூவரும் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பொதுச் செயலாளர் அதற்குண்டான எந்த ஒரு நல்ல ஒரு பதிலையும் தீர்வையும் அவர் தர விரும்பவில்லை. எனவே அந்த வேகத்தில் அங்கு நடந்த வாக்குவாதத்தின் விளைவாக அவர்கள் பிரிந்து சென்ற போது
இங்கு மண்டல செயலாளராக அண்ணன் வேலுமணி அண்ணன் அவர்கள் நமக்கு இங்கு இந்த தொகுதி மண்டல செயலாக இருந்ததன் காரணத்தினால் அவர் எனக்கு வெற்றிக்கு எனக்கும் ஒரு உறுதுணையாக இருந்த காரணத்தினாலும் நான் அவர் பின்பு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. நான் அங்கு போய் இருந்தபோது இங்கு பல விமர்சனங்கள் ஏற்பட்டது. ஒரு ஒரு குடும்பத்தின் சின்ன கருத்து வேறுபாடு நடந்து கொண்டிருந்தது. அதற்கே பல விமர்சனங்கள் பலவிதமாக வந்து கொண்டிருந்தது. சரி, இதற்கு ஒரு முடிவு வரும் என்று இந்த கடந்த 20 நாட்களாக காத்து கொண்டிருந்தோம். கடைசியில் இது பொதுச் செயலாளரிடம் சேர்வதற்காக எங்களிடம் நீங்கள் சென்றுவிட்டு கடந்த திங்கட்கிழமை எல்லாம் அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம், அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று இங்கு சி.வி. சண்முகம் அண்ணன் தரப்பிலிருந்து சொன்னார்கள். நாங்களும் அதை நம்பி காத்து கொண்டிருந்தோம். பொதுச் செயலாளர் அவர்களும் அழைக்கவில்லை. இங்கும் அவர்கள் சில கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள். அதாவது கொடுத்த கட்சி தாவல் விண்ணப்பத்தை பெட்டிஷனை திரும்ப பெற வேண்டும் என்றும், நீக்கிய அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் பதவி திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் ஒரு தேர்தல் குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று சி.வி. சண்முகம் அண்ணன் தரப்பில் இருந்து பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது என்று தகவல் எங்களுக்கு சொன்னதுதான். எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் அதற்கு பொதுச் செயலாளர் சம்மதிக்கவில்லை என்ற கருத்தும் வந்தது. நான் கண்டிப்பாக அந்த 25 பேரையும் பதவி நீக்கம் செய்தே தீருவேன். கடந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு என்று இதை நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று பொதுச் செயலாளர் சொன்னபோது நிலை குலைந்து போய் நின்றோம். நான் மட்டுமல்ல, அங்கு இருந்த என்னை போன்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களும் மனநிலையும் அன்று அப்படிதான் இருந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனக்காக உழைத்த மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தேன். அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த போது இப்படி ஒரு பெரிய இடி, என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் முடிவுக்கு வந்தேன். என் மக்களுக்காகவே இந்த முடிவை எடுத்தேன். என் மக்களுக்காக நான் பணி செய்வதற்காகவே இந்த முடிவை எடுத்தேன். திமுகவோடு சேர வேண்டும் என்று நினைத்த இந்த பொதுச் செயலாளர் அவர்களிடம் தனியாக போய் சேர்வதற்கும் எனக்கு உடன்பாடு இல்லை. எனவே இந்த முடிவை எடுத்தேன் என்பது என்னுடைய கருத்து. மேலும் கருத்துக்கள் அங்கு பரிமாறப்படுவதில்லை. ஒரு குழு அவர்கள், அதாவது பொதுக்குழு கூட்டப்படும் இடங்களில் கடந்த காலங்களில் என் கணவரிடம் சொல்வார், அம்மா எல்லாரிடமும் கேட்பாங்க, கருத்துக்களை கேட்பார்கள் என்று. ஆனால் இங்கு எந்த கருத்தும் நாங்கள் சொல்ல முடியவில்லை. நாங்கள் மக்களுக்கு என்ன செய்வது என்று இந்த ஒரு முடிவை எடுத்தேன். தாராவூர் தொகுதி மக்கள் வந்து தாராவூர் சட்டமன்ற அலுவலகத்துக்கு உங்களை பார்க்க எப்போ வரலாம், அது நடைமுறைக்கு எப்போ வரும்? இது வந்து தவறான கேள்வி மேடம். இப்ப என்னன்னா, நீங்க மக்களை மறுபடியும் எப்படி சந்திப்பீங்க? இப்ப தாவைக்க வேட்பாளரா சந்திப்பீங்களா, இல்ல இதோட உங்க பயணத்தை முடிச்சுக்குவீங்களா? அதுதான் நான் வந்து சந்திப்பேன் என்பது என்னுடைய மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னோட ஆசை. எனக்கு அதாவது குறிப்பாக நான் வாக்குறுதி கொடுத்து, நிறைய மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தோம், அந்த நம்பிக்கை நிறைவேற்றும் என்பதுதான். இப்பொழுது இன்னும் சில நாட்களில் எனக்கு நான் மக்களை சந்திக்க தான் போறேன். அவங்களுடைய கோரிக்கையை நான் ஏற்று என்னால் முடிந்தவரை என்ன அவர்களுக்கு இந்த பொருள் இப்போதே என்னால் என்ன முடிந்தவரை செய்ய முடியுமோ அதை செய்து கொடுப்பேன். இன்னும் தாமக சட்டமன்ற உறுப்பினர் என்ன ஆகுறீங்க?
அதிமுக சட்டமன்ற உறுப்பினரா நீங்க ஜெயிச்சீங்க. இப்ப தாவேக்கால போய் சேர்ந்துட்டீங்க. இன்னும் உங்களுக்கு தாவேக்கால வந்து எந்த பொறுப்பும் அவங்க கொடுக்கல. உறுதி அளிச்சிருக்காங்களா? எம்எல்ஏ சீட் தருவான்னு உறுதி அளிச்சிருக்காங்களா? அப்படி எந்த உறுதியும் அளிக்கல. நான் என்னுடைய நிலைப்பாடை கருதி தான் நான் போனேனே தவிர அவர்களிடம் எந்த ஒரு உறுதி வாக்கும் வாங்கி கொண்டு நான் சென்றேன். இந்த உறுதியும் கிடைக்காதப்ப நீங்க எப்படி உங்களோட வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு எந்த அடிப்படையில செய்ய முடியும்? அவங்க சொன்னது உங்களுடைய மக்கள் பணிக்காக நீங்க வந்து அவங்க நான் அங்கே கேட்டுக்கொண்டது, நான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டது, நான் மக்களுக்கு அளிக்கின்ற வாக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். எனக்கு மக்களோடு பயணிக்க அவர்களுடைய நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற எனக்கு நீங்கள் இந்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரு நான் இந்த உறுதியை கூறுகிறேன். யார்கிட்ட நீங்க கேட்டீங்க? விஜய்கிட்ட கேட்டீங்களா அல்லது வந்து யார்கிட்ட கேட்டீங்க? இவர் நம்ம ஆதவர் மினிஸ்டர் ஆதவர் ஐயா அவர்களிடம் பேசினேன். முதல்வர் அப்போ நீங்க சொல்ற வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அவங்க நீங்க மக்களுக்காக உழைக்கக்கூடிய, நீங்க மக்களுக்காக கேட்கக்கூடிய எந்த விஷயம் உங்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்போடு நாங்கள் நடைபெறும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டும் எதிர்க்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையுமே தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து திமுக கூட கூட்டணி சேர்றதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து வெளியே அதிமுகலேருந்து வெளியே வந்து ராஜினாமா பண்ணது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்தது வந்து புரட்சித் தலைவர் அப்படின்னு மக்களால் கருதப்படுற எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து தோற்றுவித்த இயக்கம் வந்து அதுலேருந்து வந்து அந்த இயக்கத்தையே விமர்சித்தவங்க கூட போய் கூட்டணி செஞ்சுக்கிறது, அவங்களுக்கு ஆதரவு தர்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி திமுகவும் ஏடிமுகவும் நிறைய விமர்சனங்களை வைத்தார்கள். அவர்கள் 2 பேரும் கூட்டணி செல்ல அறிக்கையில சொன்னாங்க. எந்த அர்த்தத்துல சொன்னாங்க? அவங்கள விட இவங்க ஒன்றும் பெருசா சொல்லடி. இப்போ வந்த இயக்கம் தானே இது. மேலும் இந்த இயக்கத்துல வந்த சில நாட்கள்லயே நல்ல ஒரு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அம்மாவனுடைய ஆட்சி காலத்துல அம்மா வந்தப்போ 500 கடைகளை டாஸ்மாக் கடைகளை மூடினாங்க. இங்க வந்தோன்னா 700 கடைகளுக்கு மேல மூடி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். முடிவா எனக்கு நான் இந்த இயக்கத்தை நம்ம பெரிதா பார்க்கறது எதுனா, கடந்த திமுக ஆட்சி வந்த உடனே அம்மா உணவு திட்டத்தை உடைச்சு எரிஞ்சு, அம்மாவனுடைய படத்தெல்லாம் உடைச்சு எரிஞ்சு அம்மாவை இழிவுபடுத்தினாங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அம்மா உணவகத்தை மேலும் புதுப்பிக்கணும், அம்மா உணவகம் நடைபெறணும்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஒரு மனதுக்கு ஆறுதலான ஒரு விஷயமாகும், வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. ஆனால் திமுக ஆட்சியில் அம்மாவோட படம் இருந்துச்சுங்க. இப்போ அதுக்கு பொதுவாக ஜோசப் விஜய் அவரோட படத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா உணவகத்தில். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க எல்லாம் அரசு சார்ந்தப்பட்ட இடங்கள்ல நம்ம முதலமைச்சர் போட்டோவை வைக்க அவங்களும் அதை முயற்சி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அம்மா படத்தை எடுத்துட்டு வைக்கிறாங்களா? அதாவது பொதுவா அவங்களுடைய கருத்தா இருக்கலாம். அந்த சூழ்நிலையில அவங்க என்ன செஞ்சாங்கன்றது தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் போட்டிடுவீங்களா? நான் இப்ப இருக்கிற மனநிலையில நான் அதை பத்தி யோசிக்கிறேன். தாவேக்காவோட குதிரை பேரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். 4 எம்எல்ஏக்கள் வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது அதுக்கு வந்து குதிரை பேரம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் சோசியல் வலைதளங்களில் வருதுங்க மேடம். அதை பற்றி உங்கள் கருத்துங்க மேடம்? மற்ற கருத்துக்களை விட எனக்கு வந்த கருத்துக்காக நான் பதில் சொல்கிறேன். நான் என்னுடைய தேர்தல் களத்தில் என்னுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து நான் கட்சியிலிருந்து ₹1 பெறவில்லை. இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளோ இல்லை மற்ற இடத்துலையோ நான் எந்த டொனேஷன் எந்த ₹1 கூட பெறாமல் என்னுடைய சொந்த நிதியில் நான் வெற்றி பெற்றேன். சொந்த நிதியில் தான் நான் இதை களம் கண்டேன். அது இவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் குதிரை பேரத்துக்கு போய் தான் இதை வாங்கணுங்க, இதை போய் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் மக்கள் பணிக்காக மட்டுமே இதை செய்வேன். இதை நான் எந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். குதிரை பேரம்ங்கிறது அங்கு கிடையாது. இவங்க எல்லாரும் குதிரை பேரம்னு பேசி அந்த ஆட்சியை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு செயல். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த குதிரை பேரமும் நடக்கும். இறுதியா ஒரு கேள்விங்க. இப்போ நீங்க வந்து அவசரப்பட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டீங்க.
அடுத்த எம்எல்ஏ பதவி வந்து வேட்பாளராக அறிவிப்பாங்களா அப்படின்னும் தெரியல. இப்போ இது வந்து நீங்கள் வந்து ஒரு அவசரமாக எடுத்த முடிவு மாதிரி தானே தெரியுது. இது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான். எடுத்த முடிவுங்கிறது என்னுடைய இயக்கத்தினால நான் தள்ளப்பட்டேன்னு சொல்றது. எங்களுடைய அதிமுகவினுடைய, அதாவது முன்னிருந்த அதிமுகவினுடைய சூழ்நிலையால் நான் நிர்கதியாக நின்றபோது எடுத்தப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு முடிவு தான் இது. எங்களுக்கு நான் இது எந்த நம்மளுடைய கட்சியை உதாசீனப்படுத்த வேண்டும் என்றோ இங்க அந்த எண்ணத்தோடு செய்யப்பட்ட முடிவாக. தாராபுரத்துல 81,000 வாக்குகள் நீங்க பெற்றுக்கிறீங்க. சுமார் 16,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுக்கிறீங்க. அந்த மக்கள் வந்து அதிமுகவினுடைய பிரதிநிதியாக வேட்பாளராக கருதித்தான் உங்களுக்கு அந்த ஆதரவை, அமோக ஆதரவை கொடுத்தாங்க. இப்போ அந்த கட்சியிலேருந்து விலகி போயிட்டு மீண்டும் மக்களை நீங்க சந்திக்கும் போது அவங்க எப்படி அதை எதிர்கொள்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்காக பணி செய்யும் போது அவங்க ஏத்துக்குவாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களை இன்னைக்கு மக்கள் அவங்களுடைய கோரிக்கையை ஏத்து நம்ம அவங்களுக்காக பணி செய்ய போகும்போது அவங்க ஏத்துக்குவாங்க சார். அதிமுக வந்து தள்ளப்பட்டனோட தான் நீங்க தாவேக்கால இணைஞ்சீங்க. அதிமுகவுடைய சூழ்நிலை அதனாலதான் நீங்க தாவேக்கால இணைஞ்சீங்க. நீங்களா விருப்பப்பட்டு இணையல, தாவேக்கா மேல பற்று கொண்டு இணையா? பற்று இருந்ததுனால தானே போக முடியுது. அதாவது தள்ளப்பட்ட நிர்கதியா நிக்கிறோம். என்ன செய்வோம்னு ஒரு முடிவு வரும்போது இந்த இயக்கம் நல்ல சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் நம்ம அந்த ஒரு இங்க தாவேக்காக்கு இந்த ஒரு நல்ல ஒரு இந்த ஆட்சி நல்லா இருக்கு. இந்த ஆட்சியின் பின்பு போகும்போது மக்களுக்காக நம்ம மக்களுக்காக நம்ம பணியாற்ற முடியுங்கிற ஒரு முடிவு எடுத்துதான் போகும். இப்போ உங்களை பற்றி அதிமுக காரங்க இல்லை சுவரொட்டி ஒட்டியிருக்காங்க மேடம், அதை பற்றி உங்களோட கருத்துங்க மேடம்? பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தானே. பொதுவாக எல்லாரும் அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது அது எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தொண்டர்கள் வந்து மேலே சொல்லுவாங்க, தொண்டர்கள் அவங்க செய்வாங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால நான் அதுக்காக வருத்தப்படலை. அவங்க அவங்களுடைய கடமையை செய்யறாங்க. அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உங்கள் படத்தை செருப்பில் அடித்து இழிவுபடுத்தியிருக்காங்க. அது ஒட்டுமொத்த மக்களோட வெறுப்பா அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க. இதை பத்தி ஒட்டுமொத்த மக்கள் கிடையாது, அது அவங்களுடைய சொந்த வெறுப்பு உள்ளவங்க தான் அங்க நின்னாங்களே ஒழிஞ்சு ஒட்டுமொத்த மக்கள் அங்க நிற்கல. இப்போ மக்களுக்கு நல்லா செய்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. தாராபுரத்தில் ஒரு பிரச்சனை என்ன கேட்டால், இப்போ 713 கடை வந்து ஆளுங்கட்சி எடுத்தாங்க. முக்கியமாக பூக்கட மக்கள் இருக்கிற கடை எவ்வளவு சிரமமாக இருக்குது, பொதுமக்களும் வியாபாரிகளுக்கு அந்த கடை கிடைக்கல. 11 to 11 பாருங்க, இப்போ 3 நாள் கடை லீவ் விட்டதுனால அங்கே ஒரு திருவிழா மாதிரி அந்த ரோட்டில் யாருமே போக முடியல, வர முடியல. அவ்வளோ சேச்சின்னு ஒரு சந்தை மாதிரி, சினிமா தேட்டர் மாதிரி இப்போ ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ கோவில் அருகில் இருக்கிற ஒரு மதுபான கடைங்கிறது பொதுமக்கள் அதிகமாக வந்து வசிக்கக்கூடிய வந்துட்டு போகிற இடத்துல இருக்கிற பூக்கட மக்களே அந்த கடையை இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்கள் தமாக்களை சொல்லி அதுக்கு மக்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தால் அதை எடுக்கணும்னு மக்கள் விரும்பினா அதுக்கு உண்டான முயற்சியை செய்து மேலிடத்துல பேசி அதை எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி செய்யும். தாவேக்கா ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி இணையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ விவசாயிகள் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணாங்க, அதுல மோசடி இருக்கு. 500 யூனிட் இலவசம் அப்படின்னு சொன்னாங்க, அதுலயும் மோசடி இருக்கும்போது மக்கள் இப்போ வெளியே பேசிட்டு இருக்காங்க. எதை வச்சு நீங்க வந்து அம்மாவோட ஆட்சி இணையா இந்த ஆட்சி சொல்றீங்க? விஜயோட ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சி அப்படிங்கிறது நான் சொன்னீங்களே டாஸ்மார்க் எடுத்தது தான் நான் வந்து மையமாக வச்சு நான் தான் பேசினேன். அம்மா உணவகத்தை திறந்தது, பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுத்தது, இதெல்லாம் வச்சுதான் அவருடைய தேர்தல் அறிக்கையில இல்லாத 2 விஷயங்களை முதல்ல செய்தார். அதனுடைய அடிப்படையில தான் செய்த. இன்னைக்கு வந்து ஊழல் இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கையா எடுத்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆட்சியில் சொல்றப்போ ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க, விவசாயம் முழுசா வந்து பயிர்க்கடன் தள்ளுறேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த பயிர்க்கடன் வந்து வெறும் கம்மியா தான் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து வெறுப்பா வந்து விவசாயிகள் என்ன மாதிரி தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5 ஏக்கருக்கு இருக்கவங்க 50,000 வாங்கியிருந்தா 50,000 தள்ளுபடி பண்றாங்க. இப்ப வெறும் 10,000 மட்டும் தான் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து விவசாயிகள் வந்து ஒரு போராட்டமா பேசிட்டு இருக்காங்க. விவசாயம் சந்திக்க போனதுக்கு முதல்வர் சந்திக்க விடாம காவல்துறை தடுத்துருக்கு. இல்ல அது பேச்சுவார்த்தை மறுபடியும் போயினாங்க. இப்ப நான் இருந்தப்ப கூட அங்க விவசாயிகள் வந்திருந்தாங்க. அது பேச்சுவார்த்தையில மறுபடியும் கூட அது பேசுவாங்க. அது நான் இப்பதான் அந்த இயக்கத்துக்குள்ள போயிருக்கேன். அதனுடைய முழு பதில் என்னால சொல்ல முடியாது இல்லையா. நான் இப்பதான் அதுக்குள்ள போயிருக்கேன். இப்போ நான் வந்து அதுக்குண்டான எல்லா பதிலையும் நான் சொல்ல முடியாது. நல்லா பண்றான்னு சொன்னதுக்காக இல்ல நல்லா பண்றாங்கிறது சில முன்னுதாரணமா நான் சொல்லிட்டேன்.